ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஆர்பி வின்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமெரிக்காவில் 6 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறோம் அப்படின்றத தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்டோடைய குழந்தைக்கு பர்த்டே, அதுக்காக அவர் நம்மளை இன்வைட் பண்ணி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படி சொன்னார். ஸோ ஃபுல்லாக 6 கிலோ 3 கிலோ சிக்கன் 3 கிலோ ரைஸ் போட்டு சிறப்பாக செஞ்சோம் நம்ம பிரியாணியை. அந்த பிரியாணியுடைய ஃபுல் வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க, இப்போ நம்ம பார்க்குறது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக வச்சியாச்சு. செய்முறையை மட்டும் நீங்கள் சிறப்பாக பாருங்கள். அடுப்பை பற்ற வச்சுட்டோம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் காயறதுக்காக வெயிட் பண்ணுறோம். எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலாவெல்லாம் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக பொரியலாம் வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆனியனை போட்டு ஆனியன் நல்லா ரெட்டிஷாக பொன்னிறமாக வரணும். எப்படி வந்துருக்கு பாருங்கள், இன்னும் நல்லா வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சில்லி போட்டுட்டு தேவையான அளவு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளி கூட நல்லா அந்த ஆனியன் அந்த மசாலா எல்லாம் ஃப்ரை ஆகணும். ஸோ நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, ஆக்சுவலி இஞ்சி பூண்டை மறந்துட்டோம், நடுவில் தான் போட்டோம். ஆனால் பிரியாணி ரொம்ப சிறப்பாக வந்தது. அது லாஸ்ட்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். ஒரு பெரிய லெமன் எடுத்து அதை ஜூஸ் புழிஞ்சி, ஸோ லெமன் ஜூஸ் சாரை நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கோம். அந்த தயிரையும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். சூப்பர். அதுக்கப்புறம் 3 கிலோ சிக்கனு, அது கூட ஒரு 6 பீஸ் லெக் ஆட் பண்ணிக்கிட்டோம். லெக் சில பேர் லைக் பண்ணுவாங்க சொல்லிட்டு சிக்கனும் நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் லெக்கு தனியாக வாங்கி லெக் பீஸ் மட்டும் தனியாக வாங்கி அதில் ஒரு 6 லெக் பீஸையும் ஆட் பண்ணோம் நாங்கள். எக்ஸ்ட்ரா லெக் பீஸ் யாராவது தேவைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சோம். உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு டம் போட்டு கொஞ்சம் நேரம் சிக்கனை வேகிற அளவுக்கு நல்லா மூடி சிக்கனை கொதிக்க வச்சிட்டோம். இதுக்கு நடுவில் நம்ம போயிட்டு ரைஸை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. ரைஸை நம்ம வடித்து தான் கொட்ட போகிறோம். அப்போ தான் அரிசி உதிரியாக நல்லா வரும். ஸோ அதுக்காக நம்ம கிச்சனில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் உப்பு செக் பண்ணிவிட்டு ரைஸை லைட் ஒரு 40% வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம அந்த ரைஸை தான் நம்ம சிக்கன் பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். செக் பண்ண ரைஸு பர்ஃபெக்டான பதத்துக்கு 40% வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த சிக்கன் மசாலாவில் கொட்டி தம் போட்டால் சிக்கன் ரெடி. பிரியாணி எப்படி இருந்தது நீங்கள் கடைசி வரலாம் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கடைசியில் பீப்புள் எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, பர்த்டே பார்ட்டி எவ்வளோ செலப்ரேஷனாக முடிஞ்சிச்சு, எவ்வளோ பிரம்மாண்டமாக முடிஞ்சிச்சு அப்படின்றத கடைசி வரலாம் நின்று பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். தண்ணி தேவைப்படுறது கொஞ்சம் அதிகமாக, அதனால் அந்த வடித்த தண்ணியை எடுத்து அந்த பிரியாணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் டம் போட்ட பிறகு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பிரியாணியை இறக்கி மெக்டொனால்ட்ஸில் தான் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம். நம்ம செஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் தான் போய் நம்ம செஞ்சோம் இந்த பிரியாணியை. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபுல் பர்த்டே பார்ட்டியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிட்றது எல்லாம் நல்லா சாப்பிடணும். சூப்பராக வரணும்ப்பா.
Open. Keep it here. Open. It will. Yeah. Keep it here. Keep it here. Move. Okay தானே? ஓகே டன் ஜி. அடிப்பொலி ஜி, அடிப்பொலி ஜி. மட்டன் பிஸ் அப்படியே பறக்குது. பிரியாணி சமைச்சு எடுத்துக்கிட்டு பார்ட்டி ஹால், அதாவது மெக்டொனால்ட்ஸில் தான் அந்த பார்ட்டி ஹால் இருந்தது. ஸோ அந்த ஹாலுக்கு சுட சுட பிரியாணியை செஞ்சு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் உள்ள. என்ன பிரியாணி மேடம்? என்ன பிரியாணில இருக்கு? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி, பீஃப், பிரான், காடை, கவுதர், வான்கோழி. உனக்கு என்ன பிரியாணி மாமி? ஃபிஷ் பிரியாணி இருக்கா? ஆமா பிரியாணி இருக்கு. கொஞ்சம் மெல்லமா தான் வரும், பரவாயில்லையா? ஆட்டு பிரியாணி கொடுங்க. ஆஃபா ஃபுல்லா கோட்ரா. சீச்சி, அந்த பழக்கம் இல்ல அவருக்கு. அளவு மாமி, அளவு. ஒரு ஆள், ஒரே ஆள். Subscribe to our YouTube channel and like the video.